ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு தாமரையோட கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடுமே ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாமரைக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை. தனக்கு காமேஷ் பிச்சையை தான் பிடிச்சிருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையே. என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக என்னால் சந்தோஷமாக வாழவே முடியாது. அம்மா ப்ளீஸ்மா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி தாமரை மாப்பிள்ளைக்கு கால் பண்ணடி, அவர் உன்னை கூட்டிட்டு போக சொல்லடி அப்படின்னு சொல்லவும், கால் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம காமேஷ் பிச்சையோட ஃபோன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இதை பார்த்துட்டு நம்ம அதாவது தாமரைக்கு ஒரு மாதிரி உலகமே நின்றுடுற மாதிரி ஆயிடுது. என்னம்மா காமேஷ் பிச்சையோட நம்பரு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, என்னாச்சுமா அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி எனக்கு என்னடி தெரியும், உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாரோ அவரு, அப்போ இனி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு என்னம்மா சொல்கிற, ஒரு கோடீஸ்வரனா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, இங்கே பாருமா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, வேறு மாப்பிள்ளை எனக்கு பாருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வேறு மாப்பிள்ளை யாரடி பார்க்கறது, நான் இப்போது அது உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தவன் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அவனே உன்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, மாமா கண்டிப்பாக நம்மளை நல்லா தான் பார்த்துப்பாரு, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு தாமரை இருந்துட்டு, இங்கே பாருமா திரும்ப திரும்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளோதான், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த நாளே நான் பணமாக தான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காம இந்த வாழ்க்கையை எப்படியே வாழ்கிறதுன்னு கற்றுக்கோ. அதுக்கப்புறம் அது அண்ணன் உனக்கு ஒரு பெரிய ஸ்கூலே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிற அந்த ஸ்கூலை வச்சு நீ மொள்ள பெரிய ஆளாக வந்துரு. இங்கே பாருமா பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நமக்கு எதுவும் கஷ்டமா இருக்காது. இப்போ நான் போயிட்டு கஷ்டப்பட்டு பெரிய ஆளாக ஆகணும்னா அது என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தாமரை வேற என்ன பண்ணுறது, காமேஷ் பிச்சை தான் ஃபோனவே எடுக்க மாட்டாருல்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா நான் இன்னொரு முறை பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. நம்ம தாமரைக்கு மனசே விட்டுருது. ஐயோ கடவுளே, நம்ம ஒரு பெரிய வீட்டுக்கு வாழ போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் ஈஸ்வரியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே என்ன தாமரை ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தாமரையோட மூஞ்சி உருன்னு இருக்கிறத பார்த்து சித்ராவுக்கு பயங்கர காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தாமரை உனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலையா, என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, யாராச்சும் லவ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சாவித்திரி இருந்துட்டு என்ன எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இங்கே பாருங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தானே நீங்கள் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தாச்சி, நாங்கள் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க, இங்கே பாருங்க அத்தாச்சி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சத்தியமாக என் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு ஒன்றுமே புரியல. இல்லையே இவ இப்படியெல்லாம் பேச மாட்டாளே, எதுக்காக இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கவும், இங்கே பாரு தாமரை சீக்கிரமாக ரெடியாகு, மாமா உன்னோட கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மணமேடைக்கு வரணும், அப்படி இருக்கும்போது என்னமே ரெடியாகாம இருக்க பத்தியா, ரெடியாக உட்காந்து இங்க பாருங்க அத்தாச்சி எதுக்காக நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க, இங்க பாருங்க மதனி நீங்க எதுவுமே பேசாம போங்க, நாங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா என்ன மணமேடைக்கு கூட்டிட்டு போக போறியா, என்னால முடியாதுமா, இங்க பாரு தமரை நமக்கு வேற வழியே இல்லை, அதனால நம்ம கண்டிப்பா மணமேடைக்கு போய் தான் ஆகணும், நீ ரெடியாக உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரையை ரெடி பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மணமேடைக்கு மாப்பிள்ளையும் வந்துடுறாங்க. மாப்பிள்ளை உட்காந்து ஐயரு மந்திரமும் அதாவது பாடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஐயரு பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் சரிங்க மாமா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வரதுக்காக வராங்க. என்ன தாமரை ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சாவித்திரியும் தாமரையும் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. சரி ரெடியாக இருந்தாலும் போதும், அப்புறமா ரெடி ஆகிக்கலாம் வாங்க, தாலி கட்டிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மேக்கப் வேணுமோ அவ்வளோ மேக்கப் போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம தாமரையை கூட்டிகிட்டு மணமேடைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரிக்கு அப்படியே நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளே இந்த கல்யாணம் மட்டும் நடக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திரு கடவுளே அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு நம்ம தாமரையும் சரி சாவித்திரியும் சரி ரொம்பவே வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரையே மணமேடையில போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே நம்ம தாமரைக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது, என்னென்னமோ பண்ற மாதிரி இருக்கு நம்ம தாமரைக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க வந்துட்டு தாமரையும் மாப்பிளையும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு ஜோடி, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அப்பா ஜோடி பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் சேது நானும் இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை கண்ணுல தண்ணி தனியா வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேர்ந்து இருந்துட்டு என்ன தாமரை ஆனந்த கண்ணீர் விடுறியா, இங்க பாரு இனிமே கண்டிப்பா மாப்பிள்ள உன்னை அளவே விட மாட்டாரு, கண்டிப்பா உன்னை சந்தோஷமா பார்த்துப்பாரு, நீ கவலையே படாத அப்படின்னு பேசுவோம். இவன் எவன்டா இவன், ஏன் நிலைமை புரியாம இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இவனை ஃபர்ஸ்ட் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன தாமரை இது நம்ம சேது சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது தாமரை இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரு தாமரை, நீ கவலையே படாத, அதாவது வசதி இல்லாதவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காத, உன்னை கண்டிப்பா நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு இங்க பாரிய சேதோ, இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சா நான் கோவிலுக்கு வரேன்னு வேண்டியிருக்கேன்யா, அதனால நீயும் நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா கேட்குறீங்க நீங்க, வாங்கப்பா நம்மளும் போயிட்டு வந்துடலாம், இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கோவிலுக்கு போகலாம் சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது தாமரைக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை பயங்கரமா வருத்தப்படுறாங்க. ஐயோ நமக்கு தாலி கட்ட போறாங்களே, இப்போ இந்த தாலியை கட்ட விடாம எப்படி நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தாமரைக்கு கால் வருது. கால் வந்த உடனே நம்ம தாமரை அப்படியே அடிச்சு பிடிச்சி அந்த போனை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை அதாவது ஐயர்கிட்ட, ஐயரு நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா நீ என்ன ஃபோன் பேசுறதா இருந்தாலையும் அப்புறமா பேசிக்கோமா, இப்பெல்லாம் நீ ஃபோன் பேசக்கூடாதமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயரே இது முக்கியமான ஒரு ஃபோனு, அதனால நான் இந்த ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து மணமேடையை விட்டு எழுந்து போறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க வந்துட்டு தாமரை என்ன தாமரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா ஒரு முக்கியமான ஃபோன் மாமா, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு என்னங்க இது, மணமேடையில இருந்து பொண்ணு எழுந்திருக்கவே கூடாது, அப்படி இருக்கும்போது எப்படி அவ எழுந்திருச்சு போறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும், ஏதோ ஒரு முக்கியமான காலம் பேசிட்டு வந்துடலாம், சரி பேசிட்டு வரட்டும் விடு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு அந்த ஃபோனை எடுத்துட்டு போயிட்டு, என்னங்க நான் உங்களுக்கு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்க எதுக்காக என்னோட போனை எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு தாமரை நான் உன்னை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருந்தேன், ஃபோனு கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு, அதனால தான் எனக்கு என்னோட ஃபோன் உனக்கு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கும் அப்படி தானே. ஆமாம் காமேஷ் பிச்சை, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போ உங்களை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு இப்போ மணமேடலையே உட்கார வச்சுட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தாமரை நீ கவலையே படாத, கண்டிப்பாக உனக்கு இந்த கல்யாணம் நடக்காது, நான் கல்யாண மேடையில் அதாவது கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமாக சந்தோஷமாகுது. என்ன காமேஷ் பிச்சை சொல்றீங்க நீங்க, நீங்க இது எங்க இருக்கீங்க, இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது யாருக்கு நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு இங்க தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க இல்லையா. இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கர சந்தோஷம், எங்க காமேஷ் பிச்சை இருக்கீங்க, உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, என்ன தாமரை நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் கண்ணுக்கு தெரியுவேன் அப்படின்னு சொல்லவும், என்ன காமேஷ் பிச்சை நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நீங்க எங்க இந்த இங்க இல்லாமே நீங்க இங்க இருக்கிற நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு என்ன தாமரை என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன இங்க பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்னை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு இந்த இந்த இடத்துல ஒவ்வொரு நிமிஷம் இருக்கிறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காமேஷ் பிச்சைக்கு நான் பிச்சைக்காரன்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா என்னை சும்மாவே விடமாட்டா, இப்போ என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உடைச்சல்ல போயிட்டு நம்ம தாமரை முன்னாடி நிக்கிறாங்க. நின்ற உடனே நம்ம தாமரைக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க நீங்க வந்த உடனே என் கழுத்துல தாலியை கட்டிட்ட உடனே அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன காமேஷ் பிச்சையும் தாமரை முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே அதாவது மண்டபத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம தாமரையையும்
அதுக்கப்புறம் பக்கத்துல நின்று இருக்க ஆளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, யாரு கூட இவ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துல இருக்கிற எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, என்னடி என்னடி இவ இவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? கல்யாண மேடையில மாப்பிள்ளை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காம அவ வேற எவன் கூடயோ பேசிக்கிட்டு இருக்காளு, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மோகனா இருந்துட்டு, அத்தை எனக்கும் தெரியல அத்தை யாருன்னு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நொடியிலேயே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு ஒரு தாலி எடுத்துட்டு தாமரையோட கழுத்துல கட்டிடுறாங்க. கட்டின உடனே நம்ம தாமரைக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா மண்டபத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்ல பாக்குறாங்க. என்ன இது, தாலி எடுத்து கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல பார்க்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு தாமரை என்ன தாமரை இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா நீங்க தான் எனக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டீங்க. நான் லவ் பண்ற பையன் இவரு தான், நான் இவரு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாவித்திரி இருந்துட்டு, தாமரை என்ன தாமரை இதெல்லாம் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தாமரை, அண்ணன் உனக்காக எவ்வளவு பெரிய கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு, ஆனா அந்த மண்டபத்திலே எவ்வளவு தைரியம் தான் நீ கல்யாணம் பண்ணியிருப்ப, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா தாமரை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, என்னோட வாழ்க்கையில நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தானே முடிவு பண்ணணும், நீங்கெல்லாம் எப்படி சேர்ந்து என்னோட வாழ்க்கையில முடிவு பண்ணுவீங்க, அதனாலதாம்மா என்னோட கல்யாணத்தை நானே முடிவு பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரை, அதாவது யாரு, இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு சாவித்திரி, உன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து, ஆனா உன்னோட பொண்ணு இப்படி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னென்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, இவன் கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறத நானே எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கும் சரி தாமரைக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. மாமா என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே, நீங்க என்ன கஷ்டப்படுத்துக்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான் எதுக்காக உன்னை கஷ்டப்படுத்தணும், இங்க பாரு நீ ஒரு பிச்சைக்காரனை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரைக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம காமேஷ் பிச்சை கிட்ட, என்ன காமேஷ் பிச்சை நீங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பிச்சைக்காரன்னு உங்க கண்ணு முன்னாடி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு நீங்க அமைதியாவே இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாரு தமரை, அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் பிச்சை எடுக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரைக்கும் சரி சாவித்திரிக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றடா நீ, நான் உன்னை நம்பி தானே உன் கழுத்து அதாவது உன்னை நம்பி தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது என்னை எதுக்காகடா இப்படி இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க தாமரை, என்னோட லட்சியமே என்ன தெரியுமா, ஒரு பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் தான், ஆனா யாராச்சும் ஒரு பணக்கார பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்குமா, இல்ல அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், இப்போ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட நீ, இப்போ நான் உன்னோட வீட்டு மாப்பிள்ளையே வரத்துக்கு ரெடி, ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்னை சேர்த்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால வாங்க நம்ம என்னோட வீட்டுக்கு போகலாம், என்னோட வீடு எது தெரியுமா, கோவில் தான், கோவில்ல தான் நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன தாமரை இப்படி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல, என்னோட அப்பா உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பார்த்து வச்சாரு, அந்த மாப்பிள்ளைக்கு நாங்க இப்போ என்ன பதில் சொல்றது, இப்படி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர அவமானமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இந்த பொண்ணு இப்படி ஒரு வேலை பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு அசிங்கத்தை நான் உங்களுக்கு தேடி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க, ஆனால் அந்த வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலையும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காத வாழ்க்கை அதாவது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அந்த பொண்ணு எப்படி என்னோட பையன் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்னோட பையனுக்கு இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே மனசு உடைச்சிருது. இங்க பாரு சாவித்திரி, உன் பொண்ணு பண்ண வேலையால இப்ப பாரு நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்கண்ணே, என் பொண்ணு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். என்னோட பொண்ணு அவன்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னு அந்த அவன் கட்டன தாலியை அவன்கிட்டயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளைக்கு நான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சாவித்திரி, இப்போ யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுதான். ஒரு தடவை தான் ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி ஏறணும், மறு தடவை ஏறவே கூடாது. அவன் புருஷன் அதாவது தெரிஞ்ச பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ எனக்கு தெரியாது. ஆனா அவ கழுத்துல தாலி ஏறினதுனால கண்டிப்பா அவன் மட்டும்தான் புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன், என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பதில நீங்க சொல்றீங்களே என்ன, ப்ளீஸ்ண்ணே, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், உன் பொண்ணு அதாவது நான் எவ்வளோ தடவை உன்னோட பொண்ணுக்கு சொன்னேன், நல்ல வாழ்க்கை இது, இவ செலக்ட் பண்ற மாப்பிள்ளை எப்பவுமே தப்பா தான் இருக்கணும்னு நான் சொன்னனா இல்லையா? அப்ப எதுவுமே கேட்காம இப்போ ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு சொன்னா என்ன வரும்? எதுவுமே வராது. அதனால உன்னோட பொண்ணு அவன் கூட போய் வாழ சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தாமரைக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே, என்னத்தாச்சு, உங்களோட பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம அது சாவித்திரி இருந்துட்டு, என்ன மதனி சொல்கிறீங்க நீங்கள், இதில் உங்களுக்கு ஏதாச்சும் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்கே பாருங்க மதனி, இங்கே பாருங்க அத்தாச்சி, இதுக்கு காரணமே நான் தான். இதுக்கு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அதாவது யாரு, நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன மதனி சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தாச்சி, நான் எதுக்காக பொய் சொல்லணும்? என் பையன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணி வச்சிங்க. அந்த அப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சதுனால தானே என்னோட பையனோட வாழ்க்கை இப்போ வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால தான் உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய நான் பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமா அழுக வருது. நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேனேம்மா, இப்போ என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்க பாருடி, நீ தானே போய் லவ் பண்றேன்னு சொன்ன, அனுபவிடி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ, நம்ம வாழ்க்கையே போயிடுச்சே, ஒரு பணக்கார வாழ்க்கையே வாழணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சே என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு ரொம்ப 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 ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாரு தாமரை, உன்னோட வாழ்க்கை இவங்க தானே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை இவங்களுக்கு அப்புறம் நீ தான், அதாவது உன்னோட வாழ்க்கையை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னோட வாழ்க்கையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஐயோ கடவுளே, என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்டே போயிட்டு, என்னோட வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்துமா, மாமா கிட்ட போய் எப்படியாவது பேசுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னால தாண்டி இப்படி ஒருத்தனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஆயிடுச்சு. இங்கே பாரு, இனிமே நீ என்கிட்ட எதுவுமே பேசவே கூடாது. இங்க பாரு, நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, இப்போ நீயே அனுபவிச்சுக்கோடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீ தானே பெத்த தாய், எதுக்காகமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னால் இவன் கூடலாம் என்னால் வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நான் மாமா அதாவது என்னோட அண்ணன் கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் என்னோட அண்ணன் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, உங்க அண்ணன்கிட்ட எப்படியாவது பேசுமா, கண்டிப்பா உங்க அண்ணன் ஒத்துப்பாருமா. இங்க பாருடி, என் அண்ணன் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. இப்படி ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டேடி, என் அண்ணன் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா, ஆனா நீ எதுவுமே கேட்காம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா கோவத்தில் இருக்காரு. ஏன்னா நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன், ஆனா பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தேன், ஆனா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாலே நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
அதாவது அப்பத்தா இருந்துட்டு யாரு நம்ம அப்பத்தா இருந்துட்டு யார்கிட்ட நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, "ராஜாங்கம் இங்க பாருயா, அவங்க இப்படி ஒரு வேலைய பண்ணுவாங்கன்னு நமக்கு என்னையா தெரியும்? நீ வருத்தப்படாதயா, கண்டிப்பா உனக்கு உன்னோட மனசுக்கு நல்லதாவே நடக்கும். இதனால எலக்ஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு நீ நெனச்சு தானே பயப்பட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா எதுவுமே நடக்காது. நீ கவலைப்படாதயா" அப்படின்னு சொல்லவும், "என்ன ஆத்தா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நான் ரொம்பவே அவளோட வாழ்க்கைய நெனச்சு தான் நான் பயப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி ஒரு விஷயத்துல இவ இவ இப்படி ஒரு அசால்ட்டான ஒரு முடிவு எடுத்திருக்காளே! அத நெனச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதாவது நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாரு ராஜாங்கம், புத்தி இல்லாதவங்க அனுபவப்பட்டா தான் உங்களுக்கு புரியும். புத்தி வரும். அதனால நீ விடு. இத நெனச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டெல்லாம் இருக்காத" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "அம்மா, இந்த கல்யாணத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து கல்யாண மேடையில இருந்து எழுந்து போயிட்டு, அந்த தாமரை இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணிப்பான்னு நெனச்சு கூட பார்க்கலம்மா. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குதும்மா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நடந்ததெல்லாம் நெனச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது வந்துட்டு, "என்ன தமிழு, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு, "இங்க பாருங்க, தாமரைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தாமரை இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு தமிழு, நானும் யோசிச்சு பார்க்கல தான். ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்ணி வைப்பான்னு நானும் நெனச்சு பார்க்கல தான். என்ன பண்றது? சரி விடு. அவளோட வாழ்க்கை அவ எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு போறா. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு, "இங்க பாருங்க, அப்படியே நம்ம விட்டுற முடியாதுல்ல. அவ நம்ம வீட்டு பொண்ணாச்சே. நம்ம எப்படி விட முடியும்? அதனால அவளோட வாழ்க்கைய நம்ம சரி பண்ணி தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம சேது வந்துட்டு, "இங்க பாரு தமிழு, நீ நினைக்கிற கண்டிப்பா அவங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்கல்ல. அவங்க அப்படி நினைக்கிற ஆளும் கிடையாது. அதனால நீ அவங்கள பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்காத சரியா" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம ராஜாங்கம் அதாவது இத கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு அதாவது ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இப்படி அதாவது வீட்ல இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பாரு, அதனால அதாவது உன்னோட ஃப்ரெண்டோட லவ் மேட்டர பத்தி சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. நம்ம அப்புறமா இந்த விஷயத்த பத்தி பேசலாம்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க மாமா, அந்த பொண்ணு ரொம்ப பாவம் மாமா. நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க மாமா இதுல" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நடந்துகிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தா இங்க இங்க நடக்கிறதே சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அதனால நீ இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன அதாவது நம்ம ஜெனியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினச்சாவே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கிட்ட, "இங்க பாருங்க, ஜெனியோட வாழ்க்கை என்னாகும்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ என்னங்க பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு தமிழு, அப்பா ஒரு ஒரு அதாவது அப்பா ஒன்று சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அதனால ஜெனியோட வாழ்க்கை அவங்க அப்பா அம்மா சொல்கிற வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் ஜெனியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அப்பா சொல்கிறாரு. அதனால அப்பா சொல்கிறதவே நம்ம பண்ணுவோமே. அதனால இந்த விஷயத்தில் நம்ம எதுவும் தலையிட தேவையில்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அதாவது ஜெனி இருந்துட்டு ஜெனியோட வாழ்க்கையை நினச்சி நம்ம அதாவது யாரு நம்ம ஜெனியோட வாழ்க்கை நினைச்சு நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்தி ஃபோன் பண்றாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ண உடனே நம்ம தமிழ்ச்செல்வி ஃபோன் எடுத்து சக்தி கிட்ட பேசுறாங்க. "அண்ணன் சொல்லுங்கண்ணா" அப்படின்னு சொல்லி கேட்கும். தமிழ், ஜெனியை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சிச்சா? அண்ணன் நேற்று சொல்லிக்கிட்டு போனார்ல, அவங்க அப்பா கிட்ட சொல்லி நான் பேச சொல்றேன்னு, ஏதாவது விவரம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, என்னோட மாமனார் என்ன சொன்னாருன்னா, அதாவது அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா பார்த்துருக்க மாப்பிள்ளை தான் சரியா இருக்கும். அதனால நீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையில தலையிடாதீங்க" அப்படின்னு என்னோட மாமனார் சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, அதாவது ஜெனியோட வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஜெனியோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது எப்படி இருக்குமோன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஜெனி இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
ஆனால் அவள் தப்பான முடிவை ஏதாச்சும் எடுத்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதை யோசிச்சு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தூக்கம் வரவே மாட்டேங்குது. எப்படியாவது ஜெனிக்கு கால் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, எதுவும் பண்ணிக்காத, சக்தி உன்னை மறந்துட்டான்னு சொல்லி அவளோட மனசை எப்படியாவது மாற்று அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்னால் ஜெனியோட வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஜெனியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ஜெனியோட அம்மா இருந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுமா, யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் தமிழ்ச்செல்வி பேசுகிறேம்மா, ஜெனியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா விஷயம், எதுக்காக நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அதாவது மேம் வந்துட்டு அதாவது ஜெனிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஆன்லைன் கிளாஸும் அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால தான் அவகிட்ட இதை எல்லா விவரத்தையும் சொல்லி இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வந்துடும். அந்த எக்ஸாமை அவள் நல்லபடியாக அட்டன் பண்ணணுன்னா இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சாகணும்ல. அதனால தான்மா இவ்வளோ நாள் அவள் கஷ்டப்பட்டது வீணாயிடக்கூடாது இல்லைம்மா, அதனால தான்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஜெனியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஜெனியோட அம்மா இருந்துட்டு ஜெனிக்கிட்ட போயிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஜெனி இருந்துட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. ஹலோ தமிழ், சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லவும், ஜெனி மேம் உனக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க, நீ போய் நோட்டை எடுத்து நோட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி ஜெனி, சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. மேலே போன உடனே நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருடி, அதாவது படிப்பு விஷயமா மட்டும்தான் பேசணும், வேறு ஏதாச்சும் பேசினேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேலே போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, ஜெனி அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு ஜெனி, சக்தி என்ன கால் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஜெனி, சக்தி மட்டும் இல்லைனா, இங்கே பாரு தமிழ், சக்தி மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.